ஹாய் கைஸ், எல்லா புகழும் படைத்தவனுக்கே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் லாஸ்ட் டைம் வந்து நான் லாங் வீடியோ போடும்போது நான் சொன்னேன், நான் இப்போ பண்ணக்கூடிய பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி வந்து நமக்கு கடன் ஆச்சு, அந்த டீட்டெயிலெலாம் நான் வந்து சொல்லியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கனாக்கா, நான் கடந்து வந்த பாதை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நான் எப்படி வந்து ஒரு கடை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இதில் வந்து நான் சொல்ல போகிறேன். நான் கடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிகிட்ருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தேங்க, வேலை பார்த்துட்ருந்தேன். ஒரு 5 இயர்ஸ் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்திருப்பேன். டோட்டல் இயர் எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திங்கனாக்கா, எனக்கு டோட்டலாக எவ்வளோ வருஷம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 13-14 வருஷம் நான் வந்து ஒர்க் பண்ணியிருப்பேன். ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறேன். ஏன்னா என் பையனுக்கு வந்து 3 வயசு இருக்கும்போதுலேருந்தே நான் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். நான் ஸ்டார்டிங்கில் வந்து டீச்சராக வந்து ஒர்க் பண்ணேங்க. நான் வந்து ஒரு ஹிந்தி டீச்சராக ஒர்க் பண்ணேன். ஒரு ப்ரைமரி ஸ்கூலில் தான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் வந்து ஹிந்தி கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஹிந்தி டீச்சராக தான் நான் ஒர்க் பண்ணேன். இருந்தாலுமே எனக்கு வந்து ஹிந்திலே வந்து நல்ல ஹையர் கிளாஸ்க்கெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையாக இருந்தது. இருந்தாலுமே வந்து அதை என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா, நான் பாப்பா வந்து கன்சீவ் ஆகிட்டேன். அங்கே ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே வேலை பார்த்துட்டு பாப்பா கன்சீவ் ஆனதுனால அந்த ஜாபை வந்து வேறு ஒருத்தவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன், என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லே. அதனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன் வந்து அந்த சேலரிக்கு வந்து எனக்கு வந்து சேலரி பத்தலை. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிபிஓ, அதாவது தமிழ் பிபிஓன்னு சொல்லுவாங்க. அதாவது கிரெடிட் கார்ட்ஸ், லோனு, இன்சூரன்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டடாக வரும். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா, அந்த ரிலேட்டடான ஜாபே வந்து பார்த்திங்கனாக்கா, நான் ரொம்ப வருஷம் பண்ணியிருக்கேங்க. நான் ஒரு 6 இயர்ஸ் மாதிரி கூட அந்த ஜாப் வந்து நான் பண்ணியிருக்கேன். அது ரிலேட்டடாகவே வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா, அது ஒர்க் பண்ணும்போது அந்த நான் பிபிஓ கால் சென்டர் அதெல்லாம் ஒர்க் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கனாக்கா, நான் படித்தது வந்து பார்த்திங்கனாக்கா, ஒரு 11th வரைக்கும் தாங்க நான் படித்தேன். அதுக்கப்புறமா எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறமா தான் நான் படித்தது கூட வந்து பார்த்திங்கனாக்கா, என்னுடைய முயற்சியில் தான் நான் வந்து படித்தேன். எனக்கு வந்து டிகிரி வாங்கணுங்கிறது வந்து நான் படிக்கிற காலத்திலிருந்தே எனக்கு ரொம்ப ஆசைங்க. அப்போ வந்து பிகாம்லாம் நான் படிக்கக்கூடிய அந்த 94, 95 அப்போல்லாம் வந்து நான் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா, எனக்கு டிகிரி படிக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் வந்து ரெகுலர் காலேஜ் போய் படிக்கணும்னு ஆசை. ஒரு சில சூழ்நிலைகள், ஒரு சில விஷயங்களால் என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஆனால் அது வந்து எனக்கு ரொம்ப வந்து ஒரு நம்மளால் அந்த டிகிரிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இயர்ஸ் கழித்து எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சிங்க. மேரேஜ் ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பையன் வந்து எனக்கு பிறந்து ஒரு 3 இயர்ஸ் நான் வீட்டில் இருந்தேன். 3 இயர்ஸ் இருக்கும்போது பையனை வந்து வேறு ஸ்கூலில் போட்டுட்டு நான் வேறு ஸ்கூலில் வந்து நான் ப்ரைமரி ஸ்கூலில் வந்து டீச்சராக நான் வந்து ஒர்க் பண்ணேங்க. அதுக்கப்புறமா தான் சேலரி பத்தலை. பாப்பா பிறந்ததுக்கப்புறமா பிபிஓ அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அந்த பிபிஓவில் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா, நான் வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து, அதாவது இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக பேசும்போது அவங்க வந்து அவங்களுடைய கம்பெனியில் வந்து அவங்களுடைய ஆஃபீஸில் வந்து வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் மூலியமாக தான் வந்து ஃபஸ்ட்டு அக்கௌண்டண்ட்டாக போனது அந்த ஆஃபீஸ்க்கு தான் நான். அந்த ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கனாக்கா, அதுக்கப்புறமா தான் அந்த ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம், அதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, +1 +2 வந்து +1 தான் நான் டிஸ்கண்டினியூ. அதுக்கப்புறம் வந்து +2 வந்து நான் படிக்கலை. அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஊர்லேயே வந்து ஒரு கோர்ஸ் இருந்துச்சு, +1 +2க்கு ஈக்குவலான ஒரு கோர்ஸு, ஃபவுண்டேஷன் 1 ஃபவுண்டேஷன் 2ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபஸ்ட் இயர் வந்து ஃபவுண்டேஷன் 1 முடிச்சுட்டு செகண்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஃபவுண்டேஷன் 2வை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணேங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிகாம் வந்து நான் கரஸில் தான் அப்ளை பண்ணேன். கரஸில் வந்து பார்த்திங்கன்னா, நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் தான் நான் அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணிவிட்டு அதில் தான் நான் வந்து பார்த்திங்கனாக்கா, நான் வேலை பார்த்துக்கிட்டே வந்து பார்த்திங்கனாக்கா, நான்
கரஸில் வந்து அந்த கோர்ஸ் வந்து படித்தேன். பிகாம் வந்து நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். பிகாம் படிச்சுக்கிட்டே என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் அந்த பிபிஓ ஒர்க்லாம் பிபிஓலாம் ரொம்ப டார்கெட்டு அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதனாலே வந்து பார்த்திங்கனாக்கா பிபிஓலேருந்து அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக அந்த ஜாபுக்கு போயிடணும் அப்படின்னு நினச்சேன். அப்புறமா தான் தெரிஞ்சது எல்லா வேலைகளிலையுமே வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரெஷருங்கிறது இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் பிபிஓ அதெல்லாம் டார்கெட் பேசிக்காக இருக்குங்க. டார்கெட் பண்ணால் தான் சேலரி அப்படின்னு இருக்கும். நீங்கள் அக்கௌண்டண்ட்டாக போகிறீங்க, அக்கௌண்ட் ரிலேட்டடாக போகிறீங்க, ஃபிசிக்கலான ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சேலரி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வந்துடும். அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஒரு 1 இயர் வந்து பார்த்திங்கனாக்கா நான் அக்கௌண்டண்ட்டாக ஒரு இடத்துல வந்து அப்போ தான் ஸ்டார்டிங் எனக்கு அக்கௌண்ட்ஸே சுத்தமாக தெரியாது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி. அது அந்த வரவு செலவுகளை நான் பார்க்கணும், மெயில் அனுப்பணும், அதெல்லாம் இருக்கும். அப்போல்லாம் வந்து எனக்கு மெயில் கூட சரியாக அனுப்ப தெரியாது எனக்கு. இருந்தாலுமே என்னுடைய தன்னம்பிக்கையின் மூலியமாக நான் அங்கே வந்து போனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து டேலி கோர்ஸ் எடுத்து படித்தேங்க. ஒரு சைடு வந்து பார்த்திங்கனாக்கா பிகாமுக்கு வந்து அப்ளை பண்ணி அது படிச்சுட்ருக்கேன். டேலி கோர்ஸுமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 1 இயர் கோர்ஸ் அதுவுமே நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். டேலி வந்து கம்ப்ளீட் பண்ண சிஎஸ்சியில் தான் படித்தேன். டேலி வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த 1 இயர் அந்த கம்பெனிலேருந்து நான் ரிலீவ் ஆகிட்டேங்க. ரிலீவ் ஆகிட்டு அதுக்கப்புறமா நான் இப்போ இருக்கக்கூடிய பெருங்குடியிலேருந்து நான் பெருங்குடிக்கு எதுக்கு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிபிஓ கம்பெனி. நான் வந்து அம்பத்தூர் எஸ்டேட்டில் இருந்த பிபிஓ ஃபஸ்ட்டு வந்து அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அந்த கம்பெனி வந்து இங்கே ஷிஃப்ட் ஆனதுனால இங்கே தான் ஒர்க் பண்ணேன். இங்கே ஒர்க் பண்ணதுனால அந்த கம்பெனிலே கூப்பிட்டாங்க திரும்பவும். அதனால் நான் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா அகைன் வந்து டேலிலாம் முடிச்சுட்டேன். 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தான் வேறு ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணேன். அதாவது அக்கௌண்டண்ட்டாக தான் ஜாயின் பண்ணேன். அங்கேயுமே எனக்கு வந்து ஃபுல்லாலாம் அக்கௌண்ட்ஸ் வந்து தெரியாது. அந்த ஓனர் வந்து இன்டர்வியூ எடுக்கும்போது நீங்கள் சொல்லிக் கொடுங்க, நான் வந்து கற்றுக்குறேன் அப்படின்னு தான் நான் இது பண்ணேன். அதனால வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மேம் இருப்பாங்க. அந்த மேம் வந்து எனக்கு வந்து அவங்க ஹெட்டு. அவங்களுக்கு அடுத்ததுன்னா நான் தான். ஏன்னா வந்து ஃபுல் இன்சார்ஜ் மேம் வந்து ஃபுல் இன்சார்ஜ் அவங்க தான். அவங்களுக்கு அடுத்தது நான் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்குமே அந்த இடத்துல வந்து தெரிஞ்சிருக்கணும். இந்த ஒர்க் தான் தெரிஞ்சிருக்கணும், இந்த ஒர்க் தான் தெரியக்கூடாது அப்படின்னு கிடையாது. அதனால் அங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். 5 இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நான் என்ன நினச்சேன்னாக்கா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா பிள்ளைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் இருந்தாங்க. ஊரில் இருந்ததுனால நான் பொம்பளை பிள்ளை வேறு இருக்குது எனக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகள் கூட நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா சரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நான் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னா யூஸ் அண்ட் த்ரோ. அதாவது டீ கடைக்கு போடக்கூடிய டீ கப்ஸு, சாம்பார் கவர், அதுக்கப்புறம் பேக்கிங் மெட்டீரியல், கேரி பேக்கு எல்லாமே, ஜூஸ் பாக்ஸு எல்லாமே நான் வந்து கொடுப்பேங்க. இங்கே இருக்கிற கடைகள் எல்லாத்துக்குமே இந்த ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இதை போய் கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் ஆஃபீஸ்க்கு போவேன். சரி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நல்லபடியாக வந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த பிஸ்னஸே வந்து ஒரு கடையாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அப்படி நினைக்கும்போது என்னுடைய ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பேக்கிங் மெட்டீரியல் ஷாப் தாங்க. அதுதான் வச்சுருந்தேன். ஒரு 1500 எனக்கு சரியாக ஞாபகம் இல்லைங்க. 2000 ருபீஸோ என்னன்னு தெரியல. ஒரு கடை வந்து நான் ரெண்ட்டுக்கு எடுத்து அங்கே வந்து கொஞ்சம் ஸ்டாக்லாம் வச்சுட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு எல்லாம் போட்டுட்டு அப்படியே கொண்டு போய் ஸ்டாக்கை கொண்டு போய் மிச்சம் இருக்கிற ஜாமானை கொண்டு போய்ட்டு அதே கடையில் வச்சுட்டு அது ஆஃபீஸ்க்கு பக்கம்தான் கொண்டு போயிட்டு வச்சுட்டு ஆஃபீஸ்க்கு நான் போயிடுவேன். இதே போல் தான் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டே இருந்ததுனால அகைன் என்னாச்சுனாக்கா 2018 வந்து பார்த்திங்கனாக்கா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 2019 இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல்லாம் தடை செய்யப்படும் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா சரி ஓகே இந்த பிஸ்னஸ் இனிமேல் நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய பேர். அதனால் இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அந்த பிஸ்னஸ்லேருந்து நான் வெளியில் வந்துட்டேன். அந்த பிஸ்னஸுமே எனக்கு நல்லா வந்து ஹெல்ப் பண்ணிச்சிங்க. அதுலேயும் லாபம் நல்லா கிடச்சிது. 20% லாபம் நமக்கு அதில் கிடைக்கும். அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கனாக்கா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஓனர் வந்து ரொம்ப கோவக்காரர் அப்படிங்கிறதுனால சரி ஓகே ஒரு வழியாக வந்து ஜாபை வந்து ரிசைன் பண்ணிடலாம், நம்ம வந்து பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் நான் அப்போ என்ன யோசித்தேன் அப்படின்னாக்கா அப்போ வரைக்கும் வந்து இந்த கேரி பேக் இதெல்லாமே போட்டுக்கிட்டே தான் இருந்தேன். சரி இருந்தாலும் இதை மட்டுமே வச்சு நம்மளால் வந்து
ஃபேமிலியை வந்து ரன் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ வந்து நான் கடை வச்சிருக்கிற ஏரியாலலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேர் கடைகள் வச்சுருந்தாங்க. அப்போ வந்து ஒரு அக்கா அங்கே இருந்தாங்க. அவங்க பேர் வந்து சரஸ்வதி அவங்க நேமு. அந்த அக்கா வந்து சும்மா சூப் போட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. ஒரு டேபிள் மாரி வச்சுருப்பாங்க. அதாவது பம்ப் ஸ்டவ் வச்சுருப்பாங்க. அந்த கெரசின் ஊத்தி, அதாவது நான் எப்போ சொல்கிறேன்னா 2017, 18 அந்த அந்த டைமில் சொல்கிறேன். அப்போ அவங்க வச்சு சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. வெறும் வந்து மட்டன் சூப் விற்பாங்க. அதில் எக்கு போட்டு கொடுப்பாங்க. போட்டி, அப்புறம் வந்து தலைக்கறி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சேல் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து அந்த அக்கா கிட்ட வந்து கேட்கும்போது, அக்கா இங்கே வந்து கடை போட்டால் ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னுட்டு. இப்போ நீங்கள்லாம் பண்ணுறீங்களே ஸ்ட்ரீட்டாக வந்து கடைகள், அது வந்து அப்போவே நான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அந்த அக்கா என்ன சொன்னாங்க, சரி ஓகே நீயும் பண்ணுமா, பண்ணலாம், ஓடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சொல்லும்போது நான் எந்த ஒரு பொருளுமே வாங்கலைங்க. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்வெஸ்ட்மெண்ட்னு எதுவுமே நான் வந்து பண்ணல. ஆனால் வந்து அன்னைக்கும் சரி, இன்றைக்குமே சரி, நான் வந்து என்றைக்குமே வெட்கங்கிறத வந்து நான் பார்த்ததே கிடையாது. நான் தொழில் தொடங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஃபஸ்ட்டு வந்து கேரி பேக் பிஸ்னஸ் பண்ணேன். அன்றைக்குமே வந்து நான் வெட்கமே பார்க்கல. ஒவ்வொரு டீ கடை, ஒவ்வொரு ஹோட்டல், எல்லா ஹோட்டல்லையும் போய் ஆர்டர் எடுப்பாங்க. நான் கேட்பேன், அண்ணா உங்களுக்கு இந்த கவர்ஸ்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு தேவைப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அந்த மாதிரி தான் பண்ணுவேன். அது பண்ணிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தி, இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுங்க. இது வந்து ஒவ்வொரு பாட்டாக தான் நான் போடுவேன். விருப்பம் இருக்கவங்க பாருங்கள். நான் எப்படி வந்து டிஃபன் கடை எப்படி ஆரம்பித்தேன், என்னுடைய ஜேர்னி எப்படி இதன் மூலியமாக வந்தது, இது மூலியமாக தான் என்னோடய ஃபேமிலியே ரன் ஆச்சு. இத்தனை வருஷம் வந்து பார்த்திங்கனாக்கா, இந்த 8 வருஷம் என்னோடய ஃபேமிலியே வந்து இப்படி தான் ரன் ஆனது. இதன் மூலம் இந்த டிஃபன் கடை தான் எங்களுக்கு சோறு போட்டதுன்னே சொல்லலாம். அதனால் எந்த தொழிலுமே வந்து வெட்கமே நம்ம பார்க்கவே கூடாதுங்க, சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. அப்புறமா நானே என்ன டிசைட் பண்ணேன், அங்கே ஒரு இடம் இருந்துச்சு, அந்த அக்கா போடுறதுக்கு கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு பிளேஸ் இருந்துச்சு. அப்போ வந்து இந்த அளவுக்கெல்லாம் காம்படிஷன்லாம் கிடையாதுங்க. அந்த நேரத்தில் வந்து இந்த அளவுக்கு வந்து கடைகள் வந்து இப்போ தான் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ வந்து அந்த அளவுக்கு கடைகள்லாம் கிடையாது. அதனால் அப்போ யார் வேணாலுமே கடை போட்டுக்கலாம், யார் வேணாலுமே போடலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டில் இருந்த ஸ்டவ் எடுத்துக்கிட்டேன். என்ன போடலாங்கிறத வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணேன். சரி குழிப்பணியாரம் போடலாம், அது வந்து எங்கேயுமே இருக்காது, அதனால் குழிப்பணியாரம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை டிசைட் பண்ணி தான் குழிப்பணியாரத்துக்கு வந்து வீட்டில் இருந்த ஸ்டவ்வே எடுத்துக்கிட்டேன். பணியார மாவு கொஞ்சமாக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்வீட் பணியாரம் தான் ஃபஸ்ட்டு டே வந்து ஸ்வீட் பணியாரம் தான் போட்டேன். ஸ்வீட் பணியாரமும் கார பணியாரம் கொஞ்சம் போட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து தக்காளி சட்னி வந்து வீட்டிலேருந்து கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிட்டு போயிட்டேன். ஒரு டேபிள் இருந்தது என்கிட்ட, மடக்கு டேபிள் இருந்தது. அந்த டைனிங் டேபிளுக்கெல்லாம் இப்போ வந்து வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அந்த டேபிள் நான் வச்சுருந்தேன். அந்த டேபிளை எடுத்துகிட்டு நான் பைக் அப்போ வச்சுருந்ததுனால அந்த டேபிள் வந்து பைக்கில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு, ஸ்டவ்வு சிலிண்டர் எல்லாமே நானே தான் கொண்டு போய் வைப்பேன். ஒரே ஷிஃப்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவேன். என்னது அந்த திங்ஸ்லாம், மாவு, சட்னி எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணி அங்கே வச்சுக்குவேன். ஒரு கேன் தண்ணி வச்சுக்கிட்டால் போதும். இதை வச்சு தான் அந்த அப்போ சேர்ஸ்லாம் கிடையாது, வெறும் அந்த டேபிளை வச்சுட்டு அது மேலே ஸ்டவ்வை வச்சு வெறும் ரோட்லே தான். அதுக்கு வந்து ஒரு கொடை கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்படி தான் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நான் பணியார கடை வந்து ஸ்டார்ட் பண்ணது அப்படி தான். ஃபஸ்ட்டு டே சேல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 180 ரூபாய்க்கு சேல் ஆச்சுங்க. பணியாரம் வந்து போட்டு ஃபஸ்ட்டு டே வந்து 180 ரூபா வியாபாரம் ஆச்சு. அப்புறமா நெக்ஸ்ட் டே வந்து திரும்பவும் நான் பணியாரம் எடுத்துக்கிட்டு போயிட்டு திரும்பவும் வந்து போடுறேன். போட்டதுமே வந்து பார்த்திங்கன்னா கார பணியாரமும் போட்டேன், அதுக்கப்புறமா வந்து இனிப்பு பணியாரமுமே போட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வடை ஐட்டம்ஸ்லாம் போட ஆரம்பித்தேன். வடை வந்து என்ன வடை போட்டேன்னாக்கா, பருப்பு வடை கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ சேல் அப்படின்னு பார்த்திங்கன்னா 480 ரூபாய்க்கு சேல் ஆச்சு. ஃபஸ்ட்டு டே வந்து 180 ரூபாய்க்கு சேல் ஆச்சு. ரெண்டாவது நாள் வந்து பார்த்திங்கனாக்கா 480 ரூபாய்க்கு சேல் ஆச்சு. இதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து டெய்லியுமே அதே மாதிரியே தான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதே போல் டெய்லி அதாவது அந்த குழிப்பணியாரம், வடை அதெல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறமா என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, குழிப்பணியாரம் போட்டுக்கிட்டே வடை ஐட்டம் போட்டேன். வடை வந்து மசால் வடை போட்டேன். அப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா முட்டை போண்டா போட ஆரம்பித்தேன். முட்டை போண்டா வந்து அங்கே நல்லா வந்து போகும். உளுந்து வடையுமே கொஞ்சம் வந்து போடுவேன், அதுவுமே நல்லா தான் போணுச்சு. அதே வந்து கொஞ்ச நாள் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன். சரி ஓகே, நமக்கு வந்து இந்த பணம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணேன், நிறைய பேர் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து சொல்லுவாங்க, இது போடுங்க அது போடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது சொல்லும் போதே அப்போ என்ன பண்ணேன், திரும்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா,
வடை ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பக்கோடா கொஞ்சம் போடுங்க, நல்லா ஓடும் இந்த இடத்துல அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, சிக்கன் பக்கோடாவும் போடலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நான் ஒரு 7-8 மாதம் வந்து வண்டியே வாங்கலை, அதாவது தள்ளு வண்டிங்கிறதே வாங்கலைங்க. வாங்காமல் அந்த டேபிள் தான் டெய்லி எடுத்துகிட்டு போய் டேபிளில் விரித்து போடுவேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்டவ்வு, அப்புறம் வந்து சிலிண்ட்ரு, இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கனாக்கா ஆடுது, காற்றுல ஆடுது. சிலிண்டரை கொண்டு வச்சு போய் தான் ஒரு 7-8 மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா, எப்போ நான் வந்து இந்த கடை ஆரம்பித்தேன், எப்போ இந்த வந்து டிஃபன் கடை ஸ்டார்ட் பண்ணேன், அதாவது ஸ்நாக்ஸ் கடையாக இருந்தது தான், அதுக்கப்புறம் டிஃபன் கடையாக மாறினது. எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னா, நான் வந்து 2018 ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2018 ஸ்டார்ட் பண்ணி ஒரு 8 மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா, நான் தள்ளு வண்டிலாம் வாங்கவே இல்லைங்க. தள்ளு வண்டிலாம் வாங்காமல் வண்டியில் எடுத்துகிட்டு போகிறது, டேபிள் வண்டியில் தான் எடுத்துகிட்டு வருவேன். சிலிண்ட்ரு, கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வண்டியிலே எடுத்துகிட்டு போவேன். ஒரு 3 மணி 3:30 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க. 3:30 மணிக்கு போயிட்டு ஒரு 8 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். 8 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துடுவேன். அப்படியே தான் போயிட்டே இருந்ததுங்க. வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது. இது வந்து பார்ட் 1 வீடியோவாக இருக்கும். பார்ட் 2 வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு போடுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் வந்து வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.